ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரையில் பண்ணக்கூடிய தம்பிலியோட ரெசிபி தான். இந்த தம்பிலின்றது வந்து கர்நாடகாவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இது வந்து வெஜிடபிள்ஸில் இல்லைனா கீரை வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரையில் பண்ண போகிறோம். இது ஒரே டிஷ்ஷை ஒரே ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதில் 3 வகையில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கெட்டு மணத்தக்காளி கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், துருவி வச்சிருக்கிற தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில், இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் வந்து தயிர். இது இவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தொக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கீரை வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா எண்ணெயில் நல்லா வறுக்கும்போது அது ஒரு மாதிரி இலை சுருண்டு வரும்ல, அந்த மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 2 பச்சை மிளகா, அதையும் கீரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து இதுக்கு காரம் கொடுக்க போகுது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக கீரை சாப்பிடாதவங்களுக்கு இல்லை சின்ன பசங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இது கீரைன்றது நமக்கு பெருசாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம இந்த டிஷ் பண்ணும்போது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இலை குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தேங்காவும் போட்டாச்சு. தேங்காய் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த தேங்காய் வந்து ரொம்ப கரியிற மாதிரி ஆயிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து தாளிக்க போகிறோம். தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து சட்னி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதத்து கூடயோ இல்லைனா வந்து இட்லி, தோசை எது கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லை, சூடான ரைஸில் இதை போட்டு கிளறி கீரை சாதம் மாதிரி கூட சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதில் வந்து 1 கப் நிறைய தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி இந்த தயிரை வந்து கட்டை இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த தொக்கு மாதிரி, இதிலிருந்து கொஞ்சத்தை வந்து இந்த தயிரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையணும். இப்போ வந்து வாய் புண்ணு இருக்கிறவங்க இல்லைனா வந்து வயிற்றில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 to 4 டேஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை வச்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து வெறுமனே சட்னி மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தயிரில் மிக்ஸ் பண்ணி சாதத்து கூட ஊற்றி குழம்பு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மோர் குழம்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டருக்கு கூட இந்த நம்ம இப்போ மோர் குழம்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் எடுத்து
மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அசல் மோர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சின்னதாக ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குமே தவிர இது வந்து கீரைன்றதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சில்லுன்னு குடிக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம். இப்போ சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஜூஸு இல்லைனா மோர் அந்த மாதிரியெல்லாம் எடுப்போம். நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாகம் தணிஞ்ச மாதிரியும் இருக்கும், சில்லுன்னு ஒரு ட்ரிங்க்கு குடித்தது மாதிரி இருக்கும். அதே வகையில் வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் குடித்த மாதிரியான ஃபீலிங்கும் நமக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.